ஹலோ கைஸ், இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. இந்த கோயம்புத்தூர் சிறுமி கேஸில் குழந்தைய அம்மா கிட்ட சொல்லாமல் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு ப்ளஸ் 7 lakhs கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா காசுக்காக அம்மா கிட்ட சொல்லாமல் குழந்தைய எரிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கு. இவங்க பொண்ணோட சித்தி உயிரிழந்த பொண்ணோட சித்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நீதி கிடைக்கிற வரைக்கும் பாடியை வாங்க மாட்டோன்னு இருந்தோம். ஆனால் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் பேசி அவங்க அப்பா கிட்ட பாடியை கொடுத்து எங்ககிட்ட சொல்லாமல் எரிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போது இதை சொல்லவோ தான் எனக்கு இன்னும் டவுட் வருது. இந்த விஷயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கணும். 2 பேரும் ஒரு குழந்தைய இழந்து போயிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக சொல்லணும். இவங்க 2 பேருமே எதிர்வினையாக இருக்காங்க. இது ஃபேமிலி இஷ்யூவா என்னன்னே தெரியலங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இது ஃபேமிலி இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல தீவிர விசாரிக்கணும். ஏன்னா இந்த கேஸ் எங்கெங்கே போகுது. இது நார்மலாக ஒரு போக்சோ கேஸ் மாதிரி கிடையாது. இது எல்லாரோடையும் மனசையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ண கேஸு. அம்மா குடிச்சிருந்தாங்க, சுயநினைவு விழுந்துட்டாங்க. அதனால தான் காலையில் வரைக்கும் குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியலன்னு இன்னொரு சைடு சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்னடானா அவங்க அம்மாக்கிட்டேயே சொல்லாமல் போய் குழந்தைய எரிச்சிட்டு வந்துட்டார் 7 lakhs வாங்கிட்டு. இதில் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. ஒன்று ஒரு சைடு முட்டிகிட்ருக்கு. ஸோ காவலாளர்கள் இதுக்கேற்ற நல்லா விசாரித்து ஒரு நல்ல முடிவெடுத்து சீக்கிரமாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அது ஒன்று தான். இவங்க ஃபேமிலி இஷ்யூவாக என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதில் ஒரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாது. இந்த குழந்தை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தையும் தமிழ்நாட்டில் பாதிக்கக்கூடவே கூடாது. அதுக்கேற்ற நடவடிக்கையை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் எடுக்கும். சரிங்களா? ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன கேஸுன்னு தெரியல. போலீஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு நாளும் 2-3 நியூஸ் புதுசாக வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ உயிரிழந்து அந்த குழந்தைக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிப்போம். இனிமேல் ப்ரேயர் பண்ணும்பொழுது ஒன்று மட்டும் எல்லோரும் வேண்டிக்கோங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகத்துலேயும் எதுவுமே நடக்கக்கூடாது. அதை மட்டும் வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, சின்ன பொண்ணுங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குங்க. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க.